மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுதுங்க. பாருங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அப்படின்னு சொல்லும்போது நல்ல காரியங்களை கண்டு உங்களுடைய நல்ல குணாதிசயங்களை கண்டு சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் யாரை மகிமைப்படுத்தணும் சொன்னா அந்த பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்தை மகிமைப்படுத்தணும். பாருங்க, கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரர் சொன்னாரு, அவருடைய தகப்பனார் உதவி செய்கிற ஒரு குணாதிசயம் உள்ளவர்களா அவர் இருந்திருக்கிறார். ஸோ அதே வழியில வந்த எந்த அண்ணன் சொல்றாரு, எனக்கும் அந்த உதவி செய்கிற குணாதிசயத்தை எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னு சொன்னா எங்க அப்பா உதவி செய்கிறவரா இருந்தாரு, அதே குணாதிசயம் இப்ப எனக்குள்ள வந்திருக்கிறது. நான் என்ன பண்ண முடிந்த அளவுக்கு நான் கஷ்டத்துல இருந்தா கூட ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படியாகிலும் உதவி செய்யணும்னு என் மனசு துடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. ஸோ அதே போலதாங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம யாரை நம்ம பிரகாசிக்க பண்ணணும், நம்ம மூலமா யாரை நம்ம காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம மூலமாக நம்முடைய நற்கிரியைகள் மூலமாக நம்ம அந்த ஜனங்களுக்கு காண்பிக்கும் போது சொல்லணும், இவன் பண்றது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது, இவன் ஏசப்பாவுடைய பிள்ளை, இவன் ஏசப்பாவை ஃபாலோ பண்றவன், நீ பண்ற காரியத்திற்காக நான் ஆண்டவர் துதிக்கிறேன்பா, உன் குணாதிசயத்தை பார்த்து நான் கர்த்தரை துதிக்கிறேன்பான்னு ஒரு மனுஷன் நம்மள சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க முன்னாடி நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்குதுன்றது உண்மை. ஆண்டவருடைய மகிமை நமக்குள்ள இருந்து செயல்படுகிறது அப்படின்றது உண்மைங்க. ஸோ அதனால நம்மை குறித்து நம்ம புகழவே கூடாது, புறத்தையான் தான் நம்மளை புகழணும். எப்படி தெரியுமா? நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவை பார்க்கணும், நம்ம மூலமாக கிறிஸ்துவை பார்க்கணும். அங்க பரலோகத்தில் இருக்கிற அந்த தெய்வம் அவரை காண்பிக்கிற ஒரு கண்ணாடியை நம்ம இருக்கணுங்க. ஸோ அதனால இன்னைக்கு நமக்குள்ள என்னென்ன கெட்ட குணாதிசயங்கள் இருந்தாலும் ஒரு செகண்ட்ல மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு வல்லம் உண்டுங்க. ஸோ அதனால அவருடைய பாதத்துல நம்ம சரணடைவோம். வசனம் சொல்லுது, மனுஷர் உங்களை நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிப்பிக்க கடவுது. அதனால நம்முடைய நற்கிரியை எப்படி தரமா இருக்கணும்? கிறிஸ்துவ போல இருக்கணும். அப்போதான் நம்ம காமிக்கிற வெளிச்சம் மற்றவங்க இருள் இருந்தா அவங்களுக்கு அது பிரகாசமா இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென்.